கிரேவின் வாஸ்து பற்றிய தெளிவான விளக்கம் என்ற நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க போகிறது தென்கிழக்கு, அதாவது சவுத் ஈஸ்ட்டு. பொதுவாக சொன்னோம்னா அக்னி மூலை. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பஞ்சபூதங்களில் முக்கிய கூறாக கருதப்படும் நெருப்பு மனித வாழ்வின் அடிப்படை தேவையாக இருக்கிறது. கற்காலம் முதலே நெருப்பின் பயன்பாடு மனிதனிடம் அதிகமாக காணப்பட்டு வந்தது. அவ்வாறு நெருப்பை வசமாக கொண்ட மூலை தென்கிழக்கு மூலையாகும். இதனை அக்னி மூலை என்றும் கூறுவர். தென்கிழக்குன்றது பார்த்திங்கன்னா பெண்கள் சார்ந்த ஒரு பகுதி. எப்படி நம்ம வடகிழக்கு நம்ம ஆண்கள் சார்ந்த பகுதி சொன்னோமோ, அதே மாதிரி தென்கிழக்கு முழுக்க முழுக்க பெண்கள் சார்ந்த பகுதியே ஆகும். இந்த தென்கிழக்கில் 2 தெருக்குத்து தெருப்பார்வை வரும். ஒன்று தென்கிழக்கு கிழக்கு, இன்னொன்று தென்கிழக்கு தெற்கு. இந்த 2 தெருக்குத்து தெருப்பார்வை மட்டும்தான் தென்கிழக்கில் வரும். இந்த 2 தெருக்குத்து தெருப்பார்வையில் தென்கிழக்கு தெற்கு மட்டுமே சிறப்பான தெருக்குத்து தெருப்பார்வை உள்ள இடம். அதனால தான் உச்சவாசல் தென்கிழக்கு தெற்கில் வரணும். தென்கிழக்கு கிழக்கில் உச்சவாசல் தெருக்குத்து தெருப்பார்வை எதுவும் வரக்கூடாது. இந்த தென்கிழக்கு 2 பக்கத்தில் தெற்கு பக்கம் நமக்கு உயரமான மலைகள், உயரமான மரங்கள் வரலாம். கிழக்கு பக்கம் உயரமான மரங்களும் பள்ளமும் வரக்கூடாது. ஆக தென்கிழக்கு கிழக்கில் பள்ளம் வரலாம், தென்கிழக்கு தெற்கில் உயரமான மலைகள் வரலாம். தென்கிழக்கு மூலையில் இயற்கையாக வரக்கூடிய விஷயம்னு பார்த்திங்கன்னா, தென்கிழக்கு தெற்கு பக்கத்தில் மலைகள் வரலாம், பெரிய மரங்கள் வரலாம். கிழக்கு பக்கத்தில் அதே மலைகளும் மரங்களும் வரக்கூடாது. பொதுவாக தென்கிழக்கு மூலையில் வரக்கூடியவை என்று பார்த்தோம்னா, சமையலறை கிழக்கு பார்த்தவாறு அமைக்க வேண்டும். அடுத்தது பூஜை அறை வரலாம். இந்த 2 தான் தென்கிழக்கில் முக்கியமாக வரணும். காரணம் பார்த்திங்கன்னா, இந்த 2மே பெண்கள் சார்ந்த ஒரு விஷயம். வீட்டில் பூஜை பண்ணுறது அதிகமாக பெண்கள், சமையல் கட்டில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறதும் பெண்கள். அதனால தான் பெண்கள் சார்ந்த இந்த 2 விஷயம் மட்டுமே தென்கிழக்கில் வர வேண்டும். இந்த 2 விஷயம் தவிர 3வதாக தென்கிழக்கில் எந்த விஷயம் வரலான்னு பார்த்திங்கன்னா, தென்கிழக்கில் உங்களுக்கு இபி பாக்ஸ் வைக்கிறது, இன்வெர்ட்ரு, ஜென்ரேட்டரு இதெல்லாம் தென்கிழக்கில் வரலாம். தென்கிழக்கு மூலையில் வரக்கூடாதவை, அதாவது வீட்டுக்கு உள்ளேயும் வரக்கூடாது, வீட்டுக்கு வெளியிலையும் வரக்கூடாத விஷயங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, வீட்டுக்கு உள்ளன்ற போது குடும்ப தலைவன் தலைவி படுக்கக்கூடிய பெட்ரூம் தென்கிழக்கில் வரக்கூடாது. வீட்டுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா பள்ளம், கிணறு, போர்வெல்லு, கழிவுநீர் தொட்டி, குளியலறை, செப்டிக் டேங்க்கு, பாத்ரூமு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு உள்ளே வரக்கூடிய உள்மூலை படிக்கட்டு அங்கே வெளி மூலை படிக்கட்டுனா வீட்டுக்கு வெளியில் படிக்கட்டு பில்லர் போட்டு வரக்கூடாது. பில்லர் போட்டு வந்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா, அந்த இடம் நமக்கு வளர்ந்து போகுது, எக்ஸ்டென்ஷன் மாதிரி வந்துடும். அப்படி வளர்ந்து போகிற விஷயம் நமக்கு தெற்கு பக்கம் வளர்ந்து போனால் நல்லது. அதே வளர்ச்சி கிழக்கு பக்கமாக வந்தால் தப்பு. அதனால தான் தென்கிழக்கில் வெளிமூலையிலேருந்து படிக்கட்டு தூண்கள் போட்ட மெத்தடில் வரக்கூடாது. தென்கிழக்கு மூலையில் மேல்நிலை தண்ணி தொட்டி, ஓவர் ஹெட் டேங்க்கு வரக்கூடாது. ஏற்கனவே சொன்னபடி தென்கிழக்கு திசை பெண்கள் சார்ந்தே இருக்கும். வீட்டினுடைய குடும்ப தலைவியும், அதுக்கப்புறம் அந்த வீட்டோட முதல் பெண் வாரிசு பெண்கள் மீதும் இந்த திசையோட அமைப்பு இருக்கும். எனவே தென்கிழக்கு திசையில் எந்த விதமான வாஸ்து குறைபாடும் இல்லாமல் சிறப்பான வீடு கட்டி வாழும் பொழுது அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் மிகச்சிறந்த ஆரோக்கியத்துடன் மன அமைதியுடன் சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும். மிக முக்கியமாக வடகிழக்கு திசையில் வரக்கூடிய குறைபாட்டிற்கு வணங்க வேண்டிய தெய்வம் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன், பல்லூர் வாராகி. இந்த 2 தெய்வங்கள் மட்டுமே தென்கிழக்கு குறைபாடு உள்ள வீட்டில் வசிக்கும் பெண்கள் வணங்க வேண்டிய தெய்வமாகும். மீண்டும் அடுத்த வாரம் கிரேவின் வாஸ்து பற்றிய தெளிவான விளக்கம் என்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். எல்லா புகழும் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவருக்கு. அங்காள பரமேஸ்வரி திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம்.